வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் வந்து ரவீனாவோட பயங்கரமான ஒரு சேஞ்ச் ஓவரை நம்ம பற்றி பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நேற்று பூர்ணிமா வாங்கின பல்ப் அது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஐஷு வந்து ஒரு விஷயத்தை நேற்று ரவீனாக்கு எதிராக பண்ணியிருந்தாங்க. ஸோ ரவீனா மேலே செம்ம கடுப்பில் ஐஷு இருக்காங்கன்றது நமக்கு தெரியும். பட் நேற்று வந்து சுயபுத்தி இல்லாதவர் அப்படின்ற டைட்டில் வந்து ரவீனாக்கும் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஏன்னா மணியோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் இவங்க விளையாடுறாங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே கேம் விளையாடுற மாதிரி இருக்குது, மணி சொல்கிறது தான் இவங்க செய்கிறாங்க அப்படின்ற பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, அது வந்து நான் ரிவெஞ்சாக தான் பார்க்குறேன். ஸோ ஐஷு ரவீனா மணி இவங்களுக்குள்ளே ஒரு சண்டை இருக்குல்ல, அதுக்காக ரவீனா கொடுக்கணுன்றதுக்காக கொடுத்தா மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பாயிண்ட் நம்பர் 1. அதுக்கப்புறம் வந்து ரவீனா வந்து ஒரு பாயிண்ட்டை எடுத்து வைக்கும்போது என்னப்பா இந்த பொண்ணு இவ்வளோ தெளிவாக இருக்குது, பயங்கரமாக விளையாடுதே அப்படின்ற ஒரு ஃபீலிங் நமக்குள்ளே வரும். என்னென்னா, ஸோ அந்த ஸ்ட்ரைக்கை பற்றி எல்லாரும் அவங்கவுங்க பாயிண்ட்டு சொல்லும்போது ரவீனா சொன்ன பாயிண்ட்டு கேளுங்க சார். இது வந்து ஏற்றுக்கிறதா இல்லை சார். குறிப்பாக வந்து போன வாரம் 8 பேர் நாங்கள் இருந்தோம். அங்கே வந்து இந்த வீட்டு வேலை அந்த வீட்டு வேலைன்ற மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து கரெக்டாக பண்ணோம். நாங்களால் பண்ண முடிஞ்சது. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பிரிக்காமல் எல்லாரும் அந்தந்த வேலையை பார்த்தம்போது இருந்தது. ஸோ இவங்க வந்து அதை ஒழுங்காக பண்ணலை, வேலை கம்மி தான் இப்போது. ஸோ போன வாரத்தை விட இந்த வாரம் வேலை கம்மி தான், அது அவங்களால பண்ண முடிஞ்சிருக்கும், பட் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவான ஒரு பதிலை எடுத்து வச்சோன்னா அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. இது வந்து சுயபுத்தி இல்லாத பொண்ணா இப்படி சிந்திக்குது அப்படின்ற மாதிரி ஐஷுவே சிந்திக்க வைக்கிற அளவுக்கு ஒரு பதில் கொடுத்தாங்க. ஸோ அது ஒரு ஐஷுக்கு ஒரு தரமான பதிலடி மாதிரி தான் அங்கே ரவீனா கொடுத்த ஒரு ரீப்ளேவாக தான் நான் பார்க்குறேன். ஓகேங்களா, குறிப்பாக வந்து இது கேம் எப்படி விளையாடணும்னு கேட்டுட்டு இருந்த ரவீனா இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கேம் விளையாடுறாங்கன்னா, ஸோ மணியை அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கேம் பக்கம் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா வேறு லெவலாக வரலாம், கேமில் அடுத்த லெவலுக்கு வரலாம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் நமக்குள்ளே வருது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வினுஷாவும் போரிங்னு சொல்லிட்டு இருந்தோம். அவங்களும் நேற்று பயங்கரமான ஒரு பாயிண்ட்டை கூட எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ சார் வீட்டில் அம்மாலாம் பண்ணலையா, 3 வேலை இந்த வேலை எல்லா வேலையும் எடுத்து பண்ணலையா, ஸோ அந்த மாதிரி நம்மளாலையும் பண்ண முடியும், வேலை கம்மி தான், அவங்க ஒரு சாக்காக தான் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி வச்ச பாயிண்ட்டும் செம்ம பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் ஜோவிகா வந்து முன்னறிவிப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஜோவிகா ஒரு பாயிண்ட் வைப்பாங்க. முன்னறிவிப்பு கொடுத்துருந்தா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கஷன் பண்ணியிருப்போம், இல்லை கம்யூனிகேட் பண்ணி நாங்கள் முடிவு எடுத்திருப்போம் அப்படின்ற பாயிண்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது நேற்றை பொறுத்தவரையும். ரவீனாவை பேசி முடிச்சிட்டோமா, அடுத்ததாக பூர்ணிமா. ஸோ பூர்ணிமா ஒரு பாயிண்ட் சொல்ல வரும்போது, நீங்கள் பிக் பாஸ் வீடா இல்லை ஸ்மால் பாஸ் வீடு தானே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி, பிக் பாஸ் வீடா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பார். ஏன்னா முக்கால்வாசி போயிட்டு பூர்ணிமா வந்து மாயா கிட்ட தானே பேசியிருப்பாங்க. அதை கலாய்க்கிற விதமாக கமல்ஹாசன் சார் ஒரு தக் லைஃப் மூமெண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்களும் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க, சார் நான் என்ன தான் அங்கே பேசினாலும் இது பண்ணாலும் இந்த வீட்டுக்குன்னா இந்த வீட்டுக்காக விளையாடி இருக்கேன் சார் அப்படின்ற மாதிரி இவங்களோட தரப்பு நியாயத்தை சொல்லியிருந்தாங்க. என்னை பொறுத்தவரையும் ரவீனா தனியாக விளையாடினா சூப்பராக விளையாடுற மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் ஃபீலிங் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.